ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேக்கிங்லாம் பிரித்து நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டப்புலாம் செட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணதுனால வேறு டப்பில் தான் வச்சுருந்தேன். டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் தான் இப்போ எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக, எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மேலும் இருக்காங்க. இன்னொரு டப்பில் ஃபீமேல்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் நல்லா இந்த டைம் வந்து நான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி வாங்கினது. முக்கியமாக ரெட் கலரும் இந்த சில்வர் கலரும் பளிச்சுன்னு இருப்பாங்க. நல்லாயிருக்கும். இதில் இப்போ இந்த செட்டில் வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து எனக்கு பிடிச்ச நல்ல கலர் வெரைட்டியாக தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலியன் ரெட் இருக்காங்க, ஆல்பினோ கேலக்ஸி ரெட்டு, இந்த இவங்க தான் ஆல்பினோ கேலக்ஸி ரெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டக்ஸிடோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ரெடோ. இந்த கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஒயிட் டக்ஸிடோ. அப்புறம் சில்வர் ரெடோ அங்கிட்டு பளிச்சுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சில்வர் ரெடோ. இதில் பாருங்களேன் ஃபீமேல்ஸு அப்படியே அவங்களோட மேல்ஸ் தான். அப்படியே பேராக தான் எடுத்திருக்கேன். எல்லாரையுமே எப்படின்னா 3 பேர் எடுத்திருக்கேன் இந்த டைமு. ஏன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போன டைம் நம்ம இடத்துல வந்து இந்த பேண்டோரா ப்ளூ மொசைக்கோட மேல் வந்து இறந்துட்டாங்க. 2 மேலுமே இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் இறந்தார், அப்புறம் இன்னொருத்தர் இறந்தார். இப்போ ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு ஃபீமேல் வந்து கொஞ்சம் லோடடாக இருக்கிறனால அவங்கள தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னொரு ஃபீமேல் எடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த பேண்டோரா ப்ளூ மொசைக் மட்டும் கொஞ்சம் தாங்க மாட்டேங்குதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மக்கிட்ட குட்டி போட்டு நம்மக்கிட்ட வளர்கிற ஃப்ரைஸ் வந்து பார்க்கும்போது அது ஒரு தனி சுகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட லக்கி ஃப்ரைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 15 பேர்ஸ் வாங்கி நான் அடுத்த நாளே குட்டி போட்டாங்க. நம்ம என்ன நினச்சோம், அது மாஸ்கோ வைலட் குட்டின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஆரஞ்சு கலரில் இருக்கானுங்க. என்ன குட்டியாக இருக்கும்னு பார்த்தா பிளாட்டினம் கொய் குட்டி மாதிரி தெரியுது. நீங்களே பாருங்களேன், அங்கே பாருங்கள் டெய்லெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இன்னும் ஃபீமேல் மேல் என்னால் இதில் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 1 மந்த்து கூட ஆகலைல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிமேல் தான் தெரியும். நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்காங்க. இன்னும் நம்ம சாய் எடுத்துகிட்டு போனதில் இதை விட பெருசாக தான் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா சாய் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சைஸில் இருந்தாங்க. என்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் குட்டீஸ் எடுத்துகிட்டு போனப்போ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல கலர் வந்துருச்சு, இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு கலர். இனிமேல் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கலர் வர்றது தான் இருக்கும். நீங்களே பாருங்களேன், ஃபுல்லாக ஹெட்டும் ஆரஞ்சாக இருக்குது, டெய்லும் ஆரஞ்சாக இருக்குது. அதை வச்சு தான் நான் வந்துட்டு சரி இவங்க வந்து பிளாட்டினம் கொய்யா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு, கண்டிப்பாக பிளாட்டினம் கொய்யா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம போன டைம் வாங்கினது வந்து மாஸ்கோ வைலட்டு, ஃபுல்லாக வைலட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் கோல்டு ஃப்ரைஸ் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்களேன், உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேருங்க. நம்ம செல்லை வந்து தண்ணிக்குள்ளே வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, கிளியராக தெரியுறாங்களா, ஃபுல்லாக ஹெட்டு ஃபுல்லாக ஆரஞ்சு வந்திருக்கு, டெய்லும் ஆரஞ்சு. அதனால தான் பிளாட்டினம் கொய்யா தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா பேண்டோரா ப்ளூ மொசைக்கும் ஒரு சில்வர் கலரில் வருவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கலர்னால் இவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ வாங்கினதில். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து பிளாட்டினம் கொய்யா தான் இருக்கும்னு அப்புறம் நான் முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் இன்னொரு ஃபினிஷிங்கையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள பாதாம் லீஃப் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபைட்ரு ஃபிஷ்ஷையும் நம்ம வந்துட்டு ப்ரீடிங் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு அது வந்து லக் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு இனிமேல் தான் தெரியும். நம்ம ஃபீமேல் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்சம் எக்லோடடாக தான் தெரியுறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. இவங்க ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து குரூப்பாக இருந்துட்டாங்க போல். நான் தான் இப்போ வாங்கிட்டு வந்து தனியாக பிரிச்சிருக்கேன் போல். ஸோ அதனால தான் டல்லாக இருக்காங்களா என்னென்னு தெரியல. ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை. நம்மளும் மேல் எப்பயும் போல தாங்க ஜம்முன்னு இருக்கான் பாருங்களேன், நல்ல ஆக்டிவாக இருக்கான். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாதாம் லீஃப் இல்லாமல் தான் வச்சுருந்தேன் எல்லாரையுமே. ஆனால் பாதாம் லீஃப் போட்டதுக்கப்புறம் வேறு லெவல் ஆக்டிவ்னஸ் இருக்குது.
நானும் சரி எல்லாருமே வீடியோஸில் பார்ப்பேன், சொல்லுவாங்க. அப்படி என்ன பெருசா ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நான் வித்தியாசம் நல்லாவே தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைட்டர்கிட்ட இருந்து ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. ஏன்னா ஃபீமேல் ஃபைட்டர் ரொம்ப டல்லா இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பாதாம் லீஃப் போட்டதுலேருந்து ஆள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. ஆனா இன்னும் ஃபுட்டு நடுவுல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எடுத்தாங்க. அப்புறம் திரும்ப ஏன் டல்லானாங்கன்னு தெரியல. ஃபுட்டு இப்போ எடுத்துக்கிறதே கிடையாது. அ ஒரு பில்லெட் தான் போட்டுட்ருக்கேன். ஒரு பில்லெட்ட கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஊறி போய் கீழ தான் கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் வந்துட்டு நம்ம எப்பயுமே நமக்கு ஒரு லக்கி ஃப்ரைஸ் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாரி கிடைச்ச ஃப்ரைஸ் தான் இவங்க. ஆல்பினோ கேலக்ஸி ரெட்டோட ஃப்ரைஸு. பாக்கெட்லேருந்து வரும்போதே குட்டி போட்டிருந்தாங்க. 2 பேர் குட்டி போட்டிருந்தாங்க. 2த்தையும் சேர்த்து விட்டுருக்கோம். 9 ஃப்ரைஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிளாட்டினம் கொய்யா இருப்பாங்க. அந்த வால் வந்து டார்க் கலரில் வந்துட்டாலே பிளாட்டினம் கொய் தான். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்தோன்னேயும் பொரிச்ச ஃப்ரைஸ் இப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் ஈஸியா சொல்லுவேன். மாஸ்கோ வைலட்டு நம்மள ஏமாத்தினாங்கல்ல, இவங்களோட ஃப்ரைஸ் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ தான் மாஸ்கோ வைலட்டோட ஃப்ரைஸை பார்க்குறேன் நானு. டோட்டலாவே வித்தியாசமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃப்ரைஸில் வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஒண்ணா வச்சுருந்தோம்னா எது குட்டி போட்டுச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வளர்ந்ததுக்கப்புறம் தான் கண்டே பிடிக்க முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பினோ கேலக்ஸி ரெட்டு மட்டும் குட்டி போடல. இன்னும் ஒருத்தவங்க வந்து குட்டி போட்டிருக்காங்க வந்ததுமே. நம்ம இந்த மாரி எல்லாம் செப்பரேட் பண்ணி விட்டதும். ஆனா யார் போட்டாங்கன்றது நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆல்பினோ கேலக்ஸி ரெட்டோட ஃப்ரைஸா இருந்தா கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃப்ரைஸும் வந்துட்டு வித்தியாசமா இருந்தாங்க. ஸோ அவங்கள மட்டும் தனியா 2 பேத்த தனியா வச்சுருக்கோம். இவங்க தான் நம்ம லக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில குட்டி போட்டாங்க. ஆ இவங்க வந்துட்டு அவங்க கிடையாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாத்தி சொல்லிட்டேன். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாண்டோரா ப்ளூ மொசைக்கோட ஃப்ரைஸு. இன்னைக்கு காலையிலேயே மார்னிங்கே ஒரு ஃப்ரைஸ் இறந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அத எடுத்து அப்படியே நம்ம ஃபைட்டருக்கு போட்டோம். லபக்குன்னு சாப்பிட்டாப்படி மேலு. ஆனா பாண்டோரா ப்ளூ மொசைக்க தான் நான் காப்பாத்தி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து தாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரில. டக்கு டக்குன்னு இறந்துடுறாங்க. இப்போ ஃப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இதுவரைக்கும் எந்த ஃப்ரைஸும் இறந்ததே கிடையாது. இதில பாண்டோரா ப்ளூ மொசைக்கில தான் இறந்துடுறாங்க. நம்ம செடியெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு வேரெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட செட்டப் வந்து சக்ஸஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸு. அதேமாரி நம்ம கிராஸும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டுருக்கு. கப்பி கிராஸும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் எல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு. இப்போ தான் ஃபுட்டு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபாஸ்ட்டாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பாதாம் லீஃபும் நல்லாவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களுக்கு ஹைடிங் ஸ்பாட் வைக்கலாமா வேணாமா? இப்போ ஒரு புது பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இது என்னன்னே தெரில. இங்கே பாருங்களேன். பிளாட்டினம் கொய்யில ஒரு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் டாட்டா வந்திருக்கு பாருங்க மேல. இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இது சரியாயிருமா? இல்ல நமக்கு இத ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு ஒயிட் கலர்ல வந்திருக்கு. ஒரு புள்ளி மாரி வந்திருக்கு அவர் மேல. இவங்கள தான் நான் தனியா வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். பாண்டோரா ப்ளூ மொசாக்கு. இவங்க ஒரு டைம் குட்டி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அத கண்டிப்பா அதையும் எடுத்து நம்ம காப்பாத்தி ஆகணும். ஏன்னா விட்டா அப்புறம் நம்மக்கிட்ட பாண்டோரா ப்ளூ மொசாக்கே இருக்காது. அதையும் காப்பாத்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டப்ஸு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்ஸு தனித்தனி வீடியோஸ் என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸில் நல்லா அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.